அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். என் பேர் ராஜு. நான் ஐஐடி ஹைதராபாத்தில் படிச்சுன்னு இருக்கேன். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பிற்கான அறிவியல் பாடத்தில் விலங்குகளின் வகைகள், அதாவது விலங்குகள் எந்தெந்த வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவிற்கான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா NCERT 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 4 மட்டும் 5ஆம் பக்கத்துலேருந்து எடுக்கப்பட்டது. நம்ம வீடியோக்குள்ளே செல்வோம். ஃபஸ்ட்டு விலங்குகள், அதாவது விலங்குகள் பார்த்தீங்கன்னா பொதுவாக 3 வகைகளாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாவர உண்ணிகள், அடுத்தபடியாக மாமிச உண்ணிகள், அனைத்து உண்ணிகள். அதாவது தாவர உண்ணிகள், மாமிச உண்ணிகள், அனைத்து உண்ணிகள். இந்த விலங்குகளின் வகைகளை பற்றி பின்வரும் பகுதியில் நாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு தாவர உண்ணிகள். அதாவது தாவர உண்ணிகள்லாம் என்ன? தாவர உண்ணிகள் தாவரங்களை மட்டுமே உண்ணும். அதாவது தாவர உண்ணிகள் எனப்படுவது தாவரங்களை மட்டுமே தான் சாப்பிடும், உண்ணும். எக்ஸாம்பிள், அதாவது உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா மான், பசு, வரி குதிரை மற்றும் பல. மான் பார்த்தீங்கன்னா தாவரங்களை மட்டும்தான் சாப்பிடும். அதே போல் பசுவும் தாவரங்களை மட்டும்தான் சாப்பிடும். வரி குதிரையும் தாவரங்களை மட்டும்தான் சாப்பிடும். இதான் தாவர உண்ணிகள். அடுத்தபடியாக மாமிச உண்ணிகள். அதாவது மாமிச உண்ணிகள் என்பவை இவை மாமிசத்தை மட்டுமே உண்பவை. அதாவது பார்த்தீங்கன்னா மாமிசத்தை மட்டுமே சாப்பிடக்கூடிய விலங்குகள் பார்த்தீங்கன்னா மாமிச உண்ணிகள் எனப்படும். இவ்வகை மிருகங்கள் மிகவும் ஆபத்தானவை. அதாவது இவ்வகையான மிருகங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் ஆபத்தானவை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாம் மனுஷனையும் அடித்து சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா போலார் கரடிகள், திமிங்கலங்கள், சிங்கம், புலி போன்றவை இந்த வகையை சார்ந்தவை. அதாவது பார்த்தீங்கன்னா மாமிச உண்ணிகளில் போலார் கரடிகள், இந்த ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா தான் போலார் கரடிகள், திமிங்கலங்கள், சிங்கம், புலி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோவில் காண்பிக்கப்பட்டிருக்க அனைத்து விலங்குகளுமே பார்த்தீங்கன்னா மாமிசங்களை சாப்பிடக்கூடியது. அதாவது போலார் கரடிகள் பார்த்தீங்கன்னா மீனை சாப்பிட்டுன்னு இருக்குது. சிங்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விலங்கு அடித்து சாப்பிட்டுன்னு இருக்குது. அதே மாதிரி புலி ஏதோ ஒரு விலங்கு அடித்து சாப்பிடுது. அதாவது மாமிச உண்ணிகள் மிகவும் ஆபத்தானவை. அடுத்தபடி என்ன பார்த்தீங்கன்னா அனைத்துண்ணிகள். அனைத்துண்ணிகள் என்பவை மாமிசம் மற்றும் தாவர வகைகளை உண்ணும். அதாவது ரெண்டுத்தையும் சேர்ந்து சாப்பிடும். இது அதாவது பார்த்தீங்கன்னா மாமிசத்தையும் சாப்பிடும், தாவர வகைகளையும் சாப்பிடும். இந்த பிரிவுகள் மனிதன் கூட அடங்குவான். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிரிவில் மனுஷன் கூட நாம் பார்த்தீங்கன்னா விலங்குகளையும் சாப்பிட்றோம், தாவரங்களையும் சாப்பிட்றோம். நாமளும் இந்த பிரிவின் கீழே தான் வருவோம். மேலும் இப்பிரிவில் முள்ளெலிகள், பன்றிகள், நாய்கள் போன்றவையும் அடங்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மேலும் இந்த பிரிவில் நாய்கள், பன்றிகள், முள்ளெலிகள் போன்றவையும் அடங்கும். இந்த ஃபஸ்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா நாய்கள், இது பார்த்தீங்கன்னா அனைத்தையும் சாப்பிடும். பன்றிகளும் அதே மாதிரி தான், முள்ளெலிகளும் அது மாதிரி தான். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விலங்குகளோட வகைகளை பார்த்தோம். தாவரங்கள், மாமிச உண்ணிகள், அனைத்து உண்ணிகள். தாவர உண்ணிகள் பார்த்தீங்கன்னா தாவரங்கள் சாப்பிடக்கூடியவை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மான், பசு, வரி குதிரை. அடுத்தபடியாக மாமிச உண்ணிகள் போலார் கரடிகள், சிங்கம், புலி போன்ற உதாரணமாக கொண்டு மாமிச உண்ணிகள். இவை மாமிசங்களை மட்டும் தான் சாப்பிடும். அடுத்தபடி அனைத்து உண்ணிகள். இவை அனைத்து வகையான உணவுகளையும் உண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தாவரத்தையும் உண்ணும், விலங்குகளையும் உண்ணும். நன்றி, வணக்கம்.